இல்லாமல்ல சௌந்தரநாயகி அம்பிகா சமேத சிவலோகநாத பரமேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தினுடைய 6ஆம் காலம் துவங்கப்பட்டு இன்னும் சில வினாடிகளே பரிவார தேவதைகள் அனைத்திற்கும் பூஜை ஹோமங்கள் நடைபெற்று பரிவார தேவதை பூர்ணாகுதியானது நடைபெற்று அந்தந்த ஸ்தானத்திலே இருந்து கலசங்கள்லாம் புறப்பாடாக உள்ளது. இப்பொழுது பூர்வாங்க பூஜையானது துவங்க உள்ளது. ஆச்சார்யா சுகுரும் சம்பிரார்த்திய குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பிஷதே பவரோகிணாம் நிதரே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தரே நமः. அக்ராஹி கலரீஸ்வரः பரசிவः தஸ்மாததேதः சிவः நாதாத்மா சகலாகலः பிரபுரதோ அனந்தேத பட்டாரகः. தஸ்மாதண்டஜ விட்டுவா ஸ்ரவவிதி ஸ்ரீகண்டருத்ரஸ்ததா தந்திராணாமவதாரகோ முனிவரோ தூர்வாசநாமாங்குருः. சத்குரு சரணாரவிந்தாभ्यां நமः. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசா घंटानादं करोम्यादो देवताह्वानलाञ्छनं समाजं अर्ध्यास्म हव्येरवसो वसत्य मित्रं देवं मित्रदेयन्नोऽस्तु अनुराधान्नविषा वर्धयन्तः शतञ्जीवेम शरदस्य वीराः अक्षतान् गृहीत्वा क्लाम्बरद्रं பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றே அடி போற்றி பொழியர் கொப்பொழி கலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மீத அணிந்தபிரா அடி போற்றி பாடி திருநாவலோ திருநாவலூர் பல்தொண்டர் பதம் போற்றி பாடி திருநாவலூர் பல்தொண்டர் பதம் போற்றி உழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் 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 போற்றி யாக வேள்வியிலே இப்பொழுது பரிவார மூர்த்திகள் பரிவார யாகசாலையிலே இப்போது பூர்ணாகுதி தீபாரணையானது நடைபெற உள்ளது.
ॐ पूर्णाहुतिमुत्तमां जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अतोरिदं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति परिवारदेवताभ्यो नमः पार्वतीपतये हर हर महादेव उपविश्य ॐ भूस्वाहा ॐ भुवः स्वाहा ॐ शुभः स्वाहा ॐ भूर्भुवः शुभः स्वाहा प्राणायामं परिषेधनम् சௌந்தரநாயகி அம்பிகா சமேத சிவலோகநாத சுவாமியினுடைய பெரும் கருணையோடு அற்புதமான ஸ்தலமாக விளங்கக்கூடிய தலம் திருப்பங்கூர் என்று சொல்லக்கூடிய புண்ணிய தலம். நந்தனார் என்ற பக்தனுக்கு தன்னுடைய அஜபா வாகனமாகிய மூச்சு காற்றினுடைய வாகனமாகிய நந்தியே விலக சொல்லி அனுகிரகம் பண்ணின புண்ணிய தலம். அந்த தலத்தில் இன்னைக்கு அந்த சுவாமி வீட்டிற்கக்கூடிய சிவலோகநாத பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் நாம் எல்லாம் காண இருக்கின்றோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று இறைவனுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக நாம் எல்லோருக்கும் இருப்பதனால இன்னைக்கு திருப்பங்கூர் புண்ணிய தலத்தில் சிவலோகநாத பெருமானுடைய யாகசாலை முன்னாடி நம்ம உட்காந்துட்டு பேசின்னும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் மேலும் அந்த சுவாமியினுடைய கருணை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதனை எல்லோரும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அறம் செய்ய விரும்பு என்று பெரியோர்கள் கூறிய வாழ்க்கையில் தர்ம நிலையோடு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இது நடக்குமா நடக்காதா என்று கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையை யாரும் வாழக்கூடாது. நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. நம்பிக்கையோட அறத்தை செய்யணும். அறநிலையில் நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும். இறைவன் வழிபாட்டை நம்மளுடைய முன்னோர்கள்லாம் காட்டிய வழி இறை வழிபாடு. அந்த இறை வழிபாடை நாம் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். எல்லோரும் அறநிலையில் வாழ்க்கையை வாழ முயற்சித்து வாழுங்கள் என்பதனை உங்களுக்கு இந்த இடத்துல இறைவனுடைய சன்னிதானத்திலே உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளாக நினைவூட்டி எல்லோரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் இறைவன் வாரி வழங்கட்டும் என்று சொல்லி அம்மையார் போன்ற தர்ம நிலையில் வழிகாட்டக்கூடிய மகாலட்சுமி அம்மையார் இந்த மகா கும்பாபிஷேகத்தை இந்து சமய அறநிலையத்துறையோடு இணங்கி அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். திருப்பணியாக இருக்கட்டும், இந்த யாகசாலை கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் அவர்கள் கணக்கில் வரக்கூடிய ஒரு கும்பாபிஷேகம்தான். எத்தனையோ கும்பாபிஷேகங்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த கும்பாபிஷேகத்தை செய்கிறார்கள். இன்னும் எதிர்காலத்தில் இதே போன்று பல மடங்கு கும்பாபிஷேகங்களை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் அந்த இறைவன் பரிபூர்ணமான அனுகிரகத்தை வாரி வழங்கணும் என்பதனை வேண்டிக் கொள்ளி இந்த திருப்பங்கூரில் அற்புதமான யாகசாலை அமைத்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை செய்கிறார்கள். யாகசாலை நம்மளுடைய அன்பு சகோதரர் தேவகோட்டை செல்வம் ரொம்ப தத்ரூபமாக இந்த யாகசாலையை போட்டிருக்கார். அம்மா இந்த கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிற மகாலட்சுமி அம்மா சொல்கிறாங்க, இன்னும் பணம் வாங்கிக்கலையா. இதெல்லாம் சாத்தியமான விஷயமா? அவர் பேர்லேயே செல்வம் இருக்கிறதுனால அதை பெருசாக கேட்கல போல இருக்கு. அவருக்கும் நிறையாக இறைவன் வாரி அம்மா நிறையா கொடுத்துருவாங்க. அப்புறமா வாரி வழங்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கோவிலில் நாதஸ்வர இசை வித்வான்கள் அருமையாக இந்த கோவிலையும் வழிநடத்தி இந்த திருக்கோவிலை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பங்கள்லாம் சுபிட்சமாக இருக்க வேண்டும். இந்த கிராம மக்கள் எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த திருக்கோவில்களுக்கு வருகை தந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் எல்லோரும் சந்தோஷமான முறையில் இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்கு இறைவன் அவர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்பதனை சொல்லியும்
இங்கே அருமையாக திருமுறை பாராயணத்தை நிகழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாமும் சந்தோஷமாக இருக்க இறைவன் அனுகிரகம் செய்ய வேண்டும். வேத விற்பன்னர்கள் 40க்கும் மேற்பட்ட வேத விற்பன்னர்கள் இங்கே 5 வேதம் நடக்கிறது. ரிக்வேதம், சுக்ல யஜுர், கிருஷ்ண யஜுர், சாமவேதம், அதர்வண வேதம் 5 வேதமும். ஏதாவது சில கும்பாபிஷேகங்கள்லாம் ஏதோ ஒரு 2 வேதம் 3 வேதம் இல்லை 4 பேர் தான் பண்ணுவா. 40 பேர் இந்த இடத்துல வேத பாராயணத்தை இங்கே பண்ணிட்டு இருக்கார்கள். அவர்கள் பணி மேலும் மேலும் பல இடத்துல இறைவனுக்கு பரிபூர்ணமாக பரிசாற்ற இறைவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். சிவாச்சாரிய பெருமகனார்கள் இந்த யாகசாலையில் யாகங்களை நிகழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பணியும் மேலும் மேலும் இறைவனுக்கு பரிபூர்ணமாக பணியாற்ற இறைவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதனை பிரார்த்தனை செய்கின்றோம். இதில் எல்லாருக்கும் மேலாகங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சொல்லலைன்னாலும் கூட உண்மையான விஷயம், இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய கலை சாதனங்கள் மூலியமாக இன்னைக்கு டெக்னாலஜி மூலியமாக இன்றைக்கி நம்ம திருப்பங்கூரில் இருந்தாலும் எத்தனையோ பேர் திருப்பங்கூரில் இல்லையேன்னு மனம் வருந்தாத லெவலுக்கு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், மற்றைய ஒளிப்பெருக்கியாளர்களாக இருக்கட்டும், இங்கிருந்து பல மையன்பர்களை சென்றடைவதற்காக இறைவனுடைய வழிபாட்டை தத்ரூபமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்களும் மேலும் மேலும் தலை சிறக்க இறைவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதனை பிரார்த்தனை செய்து இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் சுபிட்சமாக வாழ வேண்டி 6 கால யாகசாலை பூஜை செய்திருக்கின்றோம். நமது கும்பாபிஷேகத்தை சிறப்புற நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு மகாலட்சுமி அம்மையார் அவர்கள். நிறையா எனக்கு பரிச்சயம் கிடையாது, இங்கே தான் பார்த்துருக்கேன். ரொம்ப அடிக்கடி பார்த்தது இந்த இடத்துல பார்க்குறேன். நிறைய தர்மங்களை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ண போகிறாங்க. பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆளுமை தன்மையை இறைவன் வாரி வழங்கணும். அம்மையார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை இங்கே கூறுவார்கள் என்று சொல்லி தொடர்ந்து வழிபாடனை செய்கின்றோம். ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாமல்ல எனது குருநாதர் காஞ்சி பெரியவர்களோட பரிபூர்ண அனுகிரகத்தில் இப்போ நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற நமது பாலப்பெரிவாளோட அருளாசியோட அவரோட ஆக்கியப்படி இந்த கும்பாபிஷேக வைபவத்தில் கலந்துக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை முடியாது வரமாட்டேன்னு சொன்ன போது கூட சுவாமி எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கானா, நான் பண்ணின ஒரு பெரிய பாக்கியம் அவன் அருள் எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறம்தான் தெரியும் இந்த ஊரில் எவ்வளவு ஒரு சிவபக்தர்கள், எவ்வளவு எனக்கு நேற்றுக்கு தான் தெரியும். நாதஸ்வர வித்வான்கள் நம்ம ராமநாதன் ஃபேமிலி மாதிரி அவங்கெல்லாம் இந்த கோவிலில் எவ்வளவு ஈடுபாட்டோட, ராமநாதா இங்கே வரணும் நீ, எவ்வளவு ஈடுபாட்டோட அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது கேட்குற போது புல்லரிச்சு, அவங்களையும் மீறி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சுவாமி கொடுத்துருக்காருன்னா, நான் ஒரு எந்த ஜென்மாலையோ எங்கள் குருநாதர் கொடுத்த கடாட்சன்னு சொல்லி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சமாச்சாரம். என்னென்னா, இத்தனை வருஷமாக அந்த கோவிலை பராமரிக்கிற ஃபேமிலி ராமநாதன் பலத்த ஒரு கரகாட்சம். எத்தனையோ சிவன் கோவில்கள், பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் கேட்பாரற்று யாருமே இல்லாமல் ஏதோ அந்த அவர் ஐயர் ஒருவேளை பூஜை பண்ணிட்டு போகிற கோவிலில் இல்லாமல் ஒன்று பார்த்து பண்ணி அந்த ஆகமத்தை விட ஒரு தலை சிறந்து அந்த ஒவ்வொரு ஆகமத்திலையும் இருக்கிற ராமநாதன் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சதும். அதே போல் அவர் ராமநாதனை தான் இப்போ தெரிஞ்சுட்டேன். பாண்டியன் ரொம்ப நாளாகவே எனக்கு தெரியும், ஆனால் இந்த ஊர் இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களுக்கும் சுவாமியோட ஆசீர்வாதம். நீ தான். அதே போல் இந்த குழந்தை காலேஜுக்கு போயிட்டு காத்தால அபிஷேகம் பண்ணுமா எல்லா சுவாமிக்கும், சாயந்தரம் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுமா. அதனால் இவங்கெல்லாம் இருக்கிற போது இவங்கள மீறி அவங்க ஆஞ்சநேயராக இருந்தாலும் அணிலா என்னை அவங்களோட ஒரு சேர்க்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சிவலோகநாதர் கொடுத்துருக்க. தனிமரம் தோப்பாகாது. நான் எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நான் யாசகந்தான். என்னோட சேர்ந்து ஒரு நிறையா பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து
இந்த கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்து அறநிலையத்துறையை முதல்ல சொல்லணும். அதுவும் நம்ம ஈவோ இருக்கட்டும், நம்ம ராஜுவாக இருக்கட்டும், அவ்வளவு தன்மையாக எனக்கு என்னெல்லாம் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் உண்டு. ஏன்னா முதல்ல நம்ம கொடுத்துட்டு உடனே பண்ணுறோன்னு சொன்னால் அவங்க கண்டிஷன் நிறையா இருக்கும். நாம் பண்ண மாட்டோம்னு சொன்னால் அப்போ நம்ம கண்டிஷனுக்கு அவங்க வருவாங்கங்கிற விதத்தில் நம்ம சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க தலை சாய்ச்சி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துகிறோம். சுவாமி நேற்றுக்கு ஒரு பெரிய மிராக்கள் நடத்தினார். அதே போல் ஒரு நாளைக்கு நான் வரமாட்டேனே எல்லாம் சொல்லிட்டேன். நான் வேண்டாம், இந்த பெரிய கோவில் பண்ணுற போது சின்ன கோவிலில் அடிபட்டு போயிடுறது, போகிறோம் பெரிய கோவில் நிறையா பண்ணியாச்சு, அதனால் சின்ன கோவிலில் போவோம். அதுதான் கேட்பாரட்டு யாருமே வர முடியாமல் வயலில் எங்கள் கையிலையும் போகிற இடம் இல்லை. அந்த கோயிலை ஒரு பூஜையை பண்ணி ஒரு குருக்களோ ஒரு தேசிகரோ அப்பாயின் பண்ணி எங்கள் நித்திய பூஜையை நாங்கள் வந்து மெயினாக பார்க்குறோம். ஒரு கோவிலில் ஒரு கால பூஜையாவது நிச்சயமாக நடக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஒரு 200 கோவிலுக்கு மாதம் 5000 ரூபா பணம் போடுது இன்றைக்கும். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி, நெய், எண்ணெய் எல்லாமே வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணி நடந்துட்டுருக்கு. அப்படி தான் பார்க்குற போது தான் சாமி வந்துட்டார். இவங்கெல்லாம் கேட்குற போது இவங்க தான் ஈவோ, நான் சொன்னேன் இல்லையா வெங்கடேஷ் ஈவோன்னு, இவர் தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும், நம்ம என்ன சொல்லட்டோம் ஆசையாக அம்மா அதை பண்ணி அவர் பண்ணாரா பண்ண மாட்டாரா அது வேறு விஷயம். ஆனால் அதை முகஞ்சொலிக்காமல் பாசிட்டிவாக பேசுகிற அந்த மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கிற இவர். அந்த சுவாமியை பற்றி சொல்ல வந்தேன், உங்களுக்கு அது நடக்கும்னு. இவங்கெல்லாம் வந்து 3-4 வாட்டி என்னை அப்ரோச் பண்ணும்போது முடியாதுங்கிற போது ஒரு நாளைக்கு ராத்திரி அவங்களா வந்தாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? என் கோவிலுக்கு நான் வாங்கன்னு நான் அனுப்புகிறேன், நீ வரலையே அப்படின்னு சொன்ன உடனே தான் அடுத்த நாளைக்கு கண்ணில் தண்ணீர் விட்டு சுவாமியை வர சொல்லி முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோமே, நம்ம பண்ணிட்டோமே தப்புன்னு அங்கேருந்து சுவாமிகிட்ட வேண்டின்னு அடுத்த நாளைக்கு இவங்களை காண்டாக்ட் பண்ணி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற போது கும்பாபிஷேகத்தை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம்தான் நான் இங்கே இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். எல்லாருக்கும் என்னோட நன்றி. ராமநாதன் பணி கடைசி வரைக்கும் சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் தொடரணும். இந்த கோவிலை விட்டுறக்கூடாது. யார் இருப்போம் இருக்க மாட்டோம், உங்கள் ஃபேமிலி எப்போதும் இங்கே தான் இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர்.
உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.